ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிளி போகன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட அஸ்லாம் இருக்காரு. ஸோ இவங்க வந்து டெக்னிக்கல் ரைட்டர் ஒரு கம்பெனில வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ரைட்டர்னா என்ன அண்ட் அவங்க எப்படி பிளேஸ் ஆனாங்க, அவங்களோட ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எல்லாமே நம்ம கூட வந்து ஷேர் பண்ண போறாங்க. ஸோ ஹாய் அஸ்லாம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஹாய் ப்ரோ, நான் அஸ்லம். நேட்டிவ் வந்து பெரியகுளம், தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கேன். ஆக்சுவலாக நான் 2024 பாஸ்ட் அவுட்டு பிசிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆம், நான் வந்து கோடிங் கோர்ஸ் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் பண்ணியிருந்தேன் ஆஃப்டர் த காலேஜ் பாஸ் அவுட் பண்ணி. அண்ட் தென் 4 மந்த்ஸ் இன்டர்ன் பண்ணியிருந்தேன். மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இன்டர்ன் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு 9 மந்த்ஸ் கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் ரைட்டிங் ரோல் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரைட்டிங்கான ப்ராசஸ் என்னங்கிறத பார்த்துட்டு நான் அந்த இதுக்குள்ள போயிருந்தேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் ஜாப் பிளேஸ் ஆனது. ஓகே, ஃபைன். ஸோ நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் படிச்சிருந்தீங்க, தென் வை டெக்னிக்கல் ரைட்டிங், எதனால டெக்னிக்கல் ரைட்டிங் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக கோடிங் ஓரளவுக்கு வரும், பட் ஒரு மீடியோக்கர் கோடர் பண்ணுற மாதிரியே தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னால் ஒரு பெஸ்ட் ஓகே. லெவலுக்கு போக முடியலைங்கிற மாதிரியான தோணுச்சு. பட் டெக்னிக்கல் ரைட்டிங் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது ஈஸியாக வருதுங்கிற மாதிரி தெரிஞ்சது. என்னால் அது ஓகே. பெஸ்ட்டாக இருக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால டெக்னிக்கல் ரைட்டிங் சூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா, அதனால தான் சூஸ் பண்ணேன். பட் இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டெவாப்ஸ், டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி டெக்னிக்கல் ரைட்டிங் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கிறது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு தெரியுதில்ல. ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங்னா என்னன்னு ஒரு சிம்பிளான டேர்ம்ஸ்ல சொல்ல முடியுமா? டெக்னிக்கல் ரைட்டிங்னா ஒன்றும் இல்லை, டாக்குமெண்டேஷன் ஒர்க் தான் மேக்ஸிமம். நாங்கள் வந்து டெவலப்பர்ஸுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து ஏபிஐஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், மற்றபடி யூசர் மேனுவல்ஸு, கிளைண்ட்டுக்கு தேவையான ரிலீஸ் நோட்ஸ்லாம் ரெடி பண்ணுறது மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் எங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க் தான். உங்களால் ஓகே. பெட்டராக ரைட் பண்ண முடியும், ஒரு க்ரியேட்டிவாக ஏதாச்சும் உங்களால் டாக்குமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் ரைட்டிங் சூஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக் ட்ராக் சூஸ் பண்ணியிருக்கீங்க, தென் டெக்னிக்கல் ரைட்டிங் ஃபீல்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க, ரைட்? இப்போ ஃபுல் ஸ்டாக்கு நீங்க கோர்ஸ் பண்ணதா சொன்னீங்க. டெக்னிக்கல் ரைட்டிங்க்கு என்ன பண்ணீங்க? என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எடுத்தீங்க? என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணீங்க? ஏன்னா அந்த ரோலுக்கு நீங்க கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, பட் உங்களுக்கு செட் ஆகும் நீங்க வந்திருக்கீங்க. ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க ஜாப் போகிறது? டெக்னிக்கல் ரைட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து எனக்கு ஆன்லைனில் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் சோர்ஸ்ல இருந்து தான் நான் கற்றுக்கிட்டது எல்லாமே. அதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது வந்து இண்டீட்லேயும் லிங்க்டின்லேயும் அதோடைய ஜேடி ஃபுல்லாக படித்து பார்த்தேன். ஒரு 40 to 50 ஜேடி படிச்சிருப்பேன். அதில் வந்து காமனான டூல்ஸ் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் படிக்கும் போது இதெல்லாம் அவங்க பேசிக்காக கேட்குறாங்கிற ஐடியா இருக்கும். அதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி எழுதி பார்த்தேன். என்னென்ன டூல்ஸ் நான் யூஸ் பண்ணுறாங்கிறத காமனாக என்னென்ன வருதோ ஃபுல்லாக எழுதிட்டு, அதுக்கப்புறம் அதை ஆன்லைனில் சர்ச் பண்ணி அதுக்கு ஏதாச்சும் டுட்டோரியல் வீடியோஸ் இருக்கா அந்த மாதிரியான சர்ச் பண்ணி பார்த்தேன். அது எப்படி எழுதுறது, அதோடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல. அதில் லேர்ன் பண்ணி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். ஒரு ஏபிஐ டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், யூசர் மேனுவல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 4 to 5 பண்ணிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி, பேசிக்கான போர்ட்ஃபோலியோ தான், நோஷனில் ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி பண்ணி ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது வச்சு நான் ஒரு சில கம்பெனி அப்ளை பண்ணும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. முன்ன வந்து எந்த ஒரு போர்ட்ஃபோலியோவுமே இல்லாமல் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் வந்ததில்லை. நான் லிங்க் வந்து என்னுடைய ரெஸ்யூமேல ஆட் பண்ண பிறகு தான் ஒரு சில கம்பெனிலேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. அதில் இந்த கம்பெனியில் அவங்க கூப்பிட்டு நான் இன்டர்வியூ எடுத்தாங்க. அதனால ஓரளவுக்கு அவங்க பார்த்து ஏபி டாக்குமெண்டேஷன் அளவுக்கு பண்ணியிருக்காங்கிறத பார்த்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, கிரேட். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க அந்த ரோலுக்கு என்ன மாதிரி ஸ்கில் செட் அண்ட் டெக்னாலஜி டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் அதுக்கேற்ற மாதிரி யூடியூப் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க, ரைட்? அண்ட் இப்போ அதுல நீங்க ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஏன்னா பிகாஸ் இந்த ரோலுக்கு பேசிக்கா டெக்னிக்கல் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்றது பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம சம் டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்க என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் எப்படி பண்ணீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பண்ண ப்ராஜெக்ட் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் தான். ஏன்னா மோஸ்ட்லி வந்து டெக்னிக் ஆக்சுவலாக நான் நார்மலாக வந்து கான்டென்ட் ரைட்டர் தான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். கான்டென்ட் ரைட்டர் இருந்துச்சு, அப்புறம் டெக்னிக்கல் கான்டென்ட் ரைட்டர்,
டெக்னிக்கல் ரைட்டர் நிறைய இருந்துச்சு. டெக்னிக்கல் ரைட்டருக்குள்ளேயே நிறைய டிவிஷன்ஸ்லாம் இருக்கு. சாஃப்ட்வேர்ல எழுதுறவங்களும் இருக்காங்க, மற்றபடி இந்த பார்ட்ஸ் பற்றி எழுதுறவங்களும் இருக்காங்க, ஒவ்வொரு ஆட்டோமொபைல்ஸ்க்கு எழுதுறவங்களும் இருக்காங்க. அப்படின்னு நான் சாஃப்ட்வேர்க்குள்ளே நான் தேடி பார்க்கும்போது தான் இது வந்துருந்துச்சு. அப்புறம் ப்ராசஸ் வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் கேட்டிங்க? என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க? லைக் ஓகே. லைக் இப்போ ஏபிஐ டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கீங்க, அதை தாண்டி என்ன பண்ணியிருக்கீங்க? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ரோலுக்கு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ லிங்க் சப்மிட் பண்ணாதான் நமக்கு கால் வரும். ஏன்னா நம்மளோட ஒர்க் பார்த்துட்டு தான் அவங்க நம்மளை இன்வைட்டே பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் பார்த்து ரோல்ஸ் மாதிரி ஜஸ்ட் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஏபிஐ டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கதா சொன்னீங்க. மற்ற டாக்குமெண்டேஷன் என்ன டாக்குமெண்டேஷன்? அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் ஒன்று பண்ணியிருந்தேன். யூசர் மேனுவல்ஸ் வந்து நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் எடுத்து அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூசர் மேனுவல் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு எண்ட் யூசர் வந்து அது படித்தா புரியிற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத ஒருத்தர் அதை படித்தா புரியிற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு டாக்குமெண்டேஷன் தான் யூசர் மேனுவல். அது வந்து நார்மலாக ஓகே. நிறையா சாம்பிள் நான் பார்த்து பண்ணியிருந்தேன். அதில் ஓகே. ஷாப்பிஃபைங்கிற ஒரு அப்ளிகேஷன் எடுத்து நான் அது எப்படி யூஸ் ஆகுங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒரு யூசர் மேனுவல் பண்ணியிருந்தேன். அண்ட் ஏபி டாக்குமெண்டேஷன்ஸ்லேயே ரெண்டு மூணு பிரிச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக அதில் மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட்ஸ்லேயே ஒரு ஏபி டாக்குமெண்டேஷன் ஒரு மெத்தடையும் இன்னொருல ஒரு சில மெத்தடையும் அட்டாச் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் நான். அண்டு தவிர்த்து ரிலீஸ் நோட்ஸ்னு ஒன்று இருக்குது. ரிலீஸ் நோட்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து தேவையான அது என்னென்ன வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். அது பேசிக்காக நான் பண்ணியிருந்தது. இதான் மேக்ஸிமம் பண்ணியிருந்தது. ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு அதை லிங்க் ஜென்ரேட் பண்ணி நோஷனில் போட்டேன் நான். ஓகே, கிரேட். ஸோ இதுவரை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க? சாரி, எவ்வளோ கம்பெனிஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க? அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் செலக்ட் ஆன கம்பெனி தவிர? ஆக்சுவலாக டெக்னிக்கல் ரைட்டிங் மட்டும் நான் ஒரு அப்ளை பண்ணது ஒரு 30 to 40 கம்பெனிஸ் அப்ளை பண்ணியிருப்பேன். அப்ளை பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு 5 கம்பெனிஸ்ல இருந்தால் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ரெஸ்பான்ஸ் வந்ததில் ஒன்று ரெண்டு அவங்க எனக்கு ரிஜெக்ஷன் மெயில் வந்துருச்சு. இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு ரிஜெக்ஷன் மெயில் வந்துருந்துச்சு. அதில் பெங்களூர் சில கம்பெனிலாம் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இன்னொரு கம்பெனியில் கேரளாவில் ஒரு கம்பெனி வந்து அவங்க லாங்குவேஜ் பேஸ்டான கேட்டிருந்தாங்க. அவங்க மலையாளம் தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட் வேணுங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகலை. ஸோ இந்த கம்பெனியில் தான் கொஞ்சம் மதுரை பேஸ்டு கம்பெனி. இங்கே வந்து ஃபுல்லாக டெக்னிக்கல் ரைட்டிங் தான் அங்கே வர சொன்னாங்க. ஸோ அதனால் இது ஓகே. செட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி, ரைட்? 15 இயர்ஸ் ஆச்சு. ஒரு மிட் 15 ரேஞ்ச் இயர்ஸ். கம்பெனி, இஸ் அ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, கிரேட். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? எத்தனை ரவுண்ட்ஸ் இருந்துச்சு? அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன? ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்டிருந்தாங்க? ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஓகே, எனக்கு வந்து மொத்தம் 2 ரவுண்டு தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரெஸ்யூமே தான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி கேட்டாங்க. எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் தான். ம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து என்னுடைய ரெஸ்யூமேல இருந்து நான் ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் 24 பாஸ்ட் அவுட், நான் 2 இயர்ஸ் ஆச்சு. ம். அப்போ முன்னாடி என்ன பண்ணியிருக்கேங்கிற கொஷின்ஸ் வந்து ஆப்வியஸாக கேட்டாங்க. நான் சொன்னேன் கோர்ஸ் பண்ணியிருந்தது, இன்டர்ன் பண்ணது எல்லாமே சொல்லிட்டு, அப்புறம் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத கேட்டாங்க. என்னென்ன டூல்ஸ்லாம் நான் போட்டிருந்தேன், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. மற்றபடி ஏபி டாக்குமெண்ட் மார்க் டவுன் டூல் எப்படி யூஸ் பண்ணுங்கிற மாதிரிலாம் அந்த அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கான என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிளைண்ட் வந்து உங்களுக்கு டக்குன்னு வேற டூல்ஸ் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எப்படி அடாப்ட் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. நான் பேசிக்காக அதுக்கப்புறம் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுமோ கிளைண்ட் என்ன கேட்குறாரோ அதை பொறுத்து தான் நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான். அது எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோமோ பண்ணிக்கிறதாங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் எனக்கு செகண்ட் ரவுண்ட் கூட்டு போனாங்க. அது ஜென்ரல் மேனேஜர் ரவுண்டு. ஜென்ரல் மேனேஜர் ரவுண்டில் தான் நான் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேங்கிறத அவங்க டீட்டெயில்டாக பார்த்தாங்க. அதில் என்னோட போர்ட்ஃபோலியோ லிங்க் ஷேர் பண்ணி அவங்க அந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ரீட் பண்ணாங்க. ரீட் பண்ணி ஓகே, அவங்களும் சேம் கொஷின்ஸ் தான். முன்னாடி நீங்கள் இப்போ பண்ண ப்ராஜெக்ட்ஸ் என்ன, என்ன பண்ணியிருக்கீங்கிற பேசிக்கான கொஷின்ஸ் கேட்டுட்டு ப்ராஜெக்ட்ஸ் அனலைஸ் பண்ணாங்க. அதில் வந்து அவங்க ஒரு சில மிஸ்டேக்ஸ் சொன்னாங்க. அதை நான் ரெக்டிஃபை பண்ணேன். நெக்ஸ்ட் டேவே போய் ம். ரெக்டிஃபை பண்ணி ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. ஸோ ஆஃபர் லெட்டர் வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க. 5 டேஸ் ஆச்சு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பேசிக்காக சில ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க இந்த ரோலுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முன்னாடி. இப்போ டெக்னிக்கல் ரைட்டிங் ரோலுக்கு ட்ரை பண்ணுறவங்க என்ன மாதிரி டைப் ஆஃப் டாக்குமெண்டேஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன மாதிரி டூல்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? ஓகே.
டூல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டெக்னிக்கல் ரைட்டிங்கில் எந்த டெக்னிக்கல் ரைட்டிங் போறீங்கிறத சூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல்லையும் நிறைய ஓகே. டிவிஷன்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தேன் நான். என்ன டிவிஷன்ஸுங்கிறத நீங்கள் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் வந்து சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் ரைட்டிங்னால அதை பற்றி சொல்கிறேன். மேக்ஸிமம் யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து கான்ஃப்ளூயன்ஸ் வந்து யூஸ் பண்ணேன் நான். கான்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், மார்க் டவுனாக இருக்கட்டும், அப்புறம் ஆக்சிஜன் எக்ஸ்எம்எல் எடிட்டர் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணேன். அப்புறம் பேசிக்கான ஓப்பன் சோர்ஸான கூகுள் டாக்ஸாக இருக்கட்டும், எம்எஸ் வேர்டாக இருக்கட்டும், எம்எஸ் விஷயோன்னு ஒன்று இருக்குது, அது வந்து டிராயிங் டூல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கான்ஃப்ளூயன்ஸ்லேயே ட்ரா ஐஓங்கிறது இருக்குது, அதெல்லாம் அந்த ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நான் பேசிக்காக கற்றுக்கிட்ட, மோஸ்ட்லி கற்றுக்கிட்ட டூல்ஸ். இன்னும் சின்ன சின்ன டூல்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ஜீரா அவங்க டாஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுற இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கும், அதை கற்றுக்கிறது பெட்டர். அப்புறம் வந்து நார்மலாக நீங்கள் எஸ்டிஎல்சி ப்ராசஸ்னா என்ன, அஜைல் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறான பேசிக் மெத்தடாலஜிஸ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டூல்ஸ் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே. ஓகே. ஸோ டாக்குமெண்டேஷன் டைப்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் மேஜராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? மேஜராக வந்து ஏபிஐஸ் தான். ஏபிஐஸ் வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அது மேண்டட்டரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் மேனுவல்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பற்றி எழுதுவாங்க. ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நாங்கள் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பட்டனுக்கும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உங்களுக்கு தெரியணும். அந்த ஒரு ஒரு வெப் இருக்குன்னா இந்த வெப்போடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிற ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் ஓவர்வியூ வந்து உங்களுக்கு பெட்டராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒரு அமேசான் மாதிரியான ஒரு வெப்சைட் எடுத்து அதில் ஒவ்வொரு பட்டனும் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும், இப்போ ஆட் டு கார்ட் கொடுத்தோம்னா அது கார்ட்டில் ஆட் ஆகுது, அதுக்கப்புறம் அதை பை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கும் இல்லையா, அந்த ஒர்க் ஃப்ளோ வர மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒரு போர்டு மாதிரி ரெடி பண்ணுறது பெட்டர். அது வந்து நீங்கள் கான்ஃபிடன்ஸில் பண்ண முடியும். அப்படி பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் அந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகே, கிரேட். ஸோ இப்போ ஆல் ஓவர் இப்போ ஒரு ஃப்ரெஷர் டெக்னிக்கல் ரைட்டிங் அப்படின்னு வரும்போது மெஜாரிட்டி சாஃப்ட்வேர் டாக்குமெண்டேஷன் சைடு போகிறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி வாரவங்களுக்கு இனிஷியலாக என்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க? லைக் இப்போ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் படிச்சிருக்கீங்க, தென் ஒரு கரியர் எனக்கு அது செட் ஆகாது அப்படின்ற ஃபீல் ஆச்சு, டெக்னிக்கல் ரைட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, நம்ம ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் பட் நமக்கு அது வந்து செட் ஆகலை, டெக்னிக்கல் ரைட்டிங் நான் பார்த்து போகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு கரெக்டான சிம்பிள் ட்ராக் அண்ட் ட்ரிக். ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும். டெக்னிக்கல் ரைட்டிங்கான ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத பேசிக்காக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அது செட் ஆகும், உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் உள்ளே வரலாம். நீங்கள் டெவலப்பர்லேருந்து வரீங்கன்னா ஆப்வியஸாக டெவலப்பர் ரேஞ்சுக்கு ஈக்குவலண்டாலாம் டெக்னிக்கல் ரைட்டிங் இருக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்வம் இருக்காங்கிறத முதல்ல பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரலாம். அப்படி நான் அனலைஸ் பண்ணும்போது சொன்னேன், நான் 40 to 50 ஜேடி ரிவ்யூ பண்ணேங்கிற மாதிரி சொன்னேன். அப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் மெனி ப்ராசஸ் இருக்கலாம். பட் ஜேடி படிக்கிறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் படிக்கும் போதே மேக்ஸிமம் என்னென்ன எதிர்பார்க்குறாங்கிறது தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டூல்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் டெக்னிக்கல் ரைட்டிங்கில் ஒரு ஒர்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பேசிக்கலி நானுமே வந்து டெக்னிக்கல் ரைட்டர் தான் அண்ட் கரியர் டெவலப்பராக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ டெக்னிக்கல் ரைட்டிங்கில் இருக்கேன். ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங்கில் நீங்கள் என்ன கம்பெனி போகிறீங்க, என்ன மாதிரி டெக்னிக்கல் ரைட்டிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது எப்பயுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாஃப்ட்வேர் சைடில் இருக்கீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் சார். ஓகே. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, பட் கரெக்டான ட்ராக்ல போனீங்கன்னா. ஓகே. ஸோ கிரேட் ப்ரோ. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் ஆன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு? ட்ரைனிங் போயிட்டு இருக்கா இல்லை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா? ஃபுல்லாக ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்கு. ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே ஓகே. எனக்கு ட்ரைனிங் தான் கேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சீனியர். ஓகே. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் போகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. அண்ட் ஃபியூச்சர்ல இன்னும் நல்ல கம்பெனிஸ் போகிறதுக்கான வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண வந்ததுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் யாராவது உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட மெயில் ஐடி யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வேணால் நான் ரீச் அவுட் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.